வணக்கம் மக்களே! பிரான்ஸ்ல வந்து ஒரு தமிழ் பெண் புற்றுநோயால இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 60 வயசுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த புற்றுநோய்க்கு பின்னுக்கு ஒரு கதை இருக்கின்றது. அவர்கள் வந்து அது ஆரம்பத்தில அந்த புற்றுநோய வந்து கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். புற்றுநோய் வந்து இருக்கிறன்றது தெரிய வரும். தெரிய வந்துட்டுன்னு சொன்னா, அதுக்கு என்ன செய்யணும்ன்றது மருத்துவம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் இந்த மாரி தான் சில சில விடயங்கள் இருக்கிறது. அதத்தான் செய்து கொள்ளணும். ஆனால் இவர்கள் வந்து செய்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆரோ தங்களுக்கு வந்து செய்வின வைத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஆ அந்த நம்பி, அதுக்குரிய சில வேலைகள பார்த்திருக்கிறார்கள். இடையில இந்தியா வரைக்குமே அவர்கள் போய் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காச செலவழித்து. அவர்கள் அத வந்து முழுமையாக நம்பி விட்டார்கள். இந்த செய்வினையால தான் எனக்கு இந்த வருத்தம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர்கள் அதுக்குள்ள திரிந்து, அதுக்கு பிறகு தான் கடைசியாக எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட முத்தின பிறகு திரும்ப ஆஸ்பத்திரியில போயிட்டேக்க, அவைகளால வந்து காப்பாத்த முடியாமல் இப்ப இறந்திருக்கின்றார். 60 வயசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் யாழ்ப்பாணத்த பூர்வீகமாகக் கொண்ட ஒரு தமிழ் அம்மா, ஒரு தமிழ் பெண் என்று சொல்லிக்கொள்ளலாம். இங்க நாங்கள் இது இது ஒரு சாதாரண செய்தியா கடந்து போறதுக்கு எங்களால முடியல. இல்ல இத சொல்லணுமான்னு கூட நாங்க வந்து முதல்ல யோசிச்சோம். ஆனா சொல்ல வேண்டிய தேவை வந்து இங்க இருக்குது. இந்த செய்வினை அப்படின்ற விஷயம். எங்கன மக்கள பொறுத்தவரைக்குமே வந்து எக்கச்சக்கமாக அந்த தெனாலில கமல் சொன்ன மாரி எத பார்த்தாலும் பயம். பக்கத்துல இருக்கிறவன பார்த்தா பயம், அவன பார்த்தா பயம், இவன பார்த்தா சரி தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்சதுல பார்த்து தான் பயப்படுவான்னு பார்த்தா, கண்ணுக்கு தெரியாததுல பார்த்தும் பயப்பட தொடங்கிட்டார்கள். அ பேய், பிசாசன் இருக்கிறார்கள். அதாவது இப்ப செய்வினைன்னு சொன்னா என்ன? அதாவது தெரியாத சம்மந்தப்படாத ஒரு ஆள் வந்து வைக்க போறாங்கடா, இல்ல. இவன் செய்வினை செய்யணும்னு திருப்பி சொல்லக்கு என்ன அங்க சொல்றான்னு சொன்னா, எவனோ எனக்கு தெரிஞ்சவன், எவனோ சொந்தக்காரன், இல்ல என்ட்ட கூட பிறந்த எவனோ ஒருத்தன் தான் எனக்கு வச்சுட்டான். என்ற லெவல்ல சொன்னா என்ன? இதுல அடிப்படையில பின்னுக்கு என்ன இருக்குன்டா, ஒரு வெறுப்பு இருக்கு 1. 2வது என்ன? கூட சொந்தமா இருக்கிற அவர்களை வந்து அவர்களால் நம்பிலாம் இருக்கிற அளவில தான் அந்த எங்கள் சமூகம் இருக்குது. இது 1, 2 பேர் கதை இல்ல. இங்க நெறைய பேர் வந்து உயிரோட இருக்கிறார்கள். ஆனாலும் என்ன, அவர்கள் இதே பாணியில திரிவார்கள். ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா, தங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டா, யாரோ வச்சுட்டாங்க, ஏதோ கண் பட்டுட்டது, இந்த மாரி. அதாவது என்ன, இந்த பழிய வந்து அடுத்தவர்கள் தான் வந்து பார்த்துக் கொள்வார்கள். தங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, தாங்களுக்குள்ள என்ன தவறு விட்டோம், அப்படின்றபடி ஒரு நாளுமே தேடிக் கொள்றதில்ல. எங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கு, நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம்ன்றத பார்த்தாலே, ஓரளவுக்கு நாங்கள விசாரிச்சு கொண்டாலே, எங்க பாதி பிரச்சனை, எங்கள சுத்தி இருக்கிற பிரச்சனை வந்து காணாமலே போயிடும். ஆனால் நாங்கள் வந்து அத செய்யறதே இல்ல. அத வச்சு அத அத நாங்க மறைச்சுக்கொண்டு எங்களுக்கு நாங்களே மறைச்சுக்கொண்டு, அடுத்தாக்கள்லயே பழி போடுறது. அதுன்ற ஒரு டைப் தான் இந்த செய்வினை என்ற ஒரு வடிவம் என்றே சொல்லிக்கொள்ளலாம். வாரப்போற எல்லாரிலும் பழிய போட்டு முடிஞ்சு, கடைசியா கண்ணுக்கு தெரியாத சக்தியிலயும் பழி போடுற அளவுக்கு வந்துட்டது அப்படின்றதுல தான் இந்த செய்வினை. இது இன்று நேற்றில்ல, தொன்று தொட்டே இவர்கள் வந்துட்டார்கள். இதுல ஒரு குரூப் இருக்குது. அவங்க அவங்க பேய கண்ணுல பார்த்த மாதிரியே கதை அளப்பார்கள். அ இந்தா வந்துட்டு நான் அங்க வந்தேன், இங்க வந்தேன், இது உண்மை இருக்குது அப்படின்ற மாரியே சொல்லிக் கொள்வார்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியம். இவர்கள நம்பியே இங்க பலர் இந்த பேய் ஓட்டுற தொழிலே தொடங்கிட்டார்கள் கிட்டத்தட்ட. அவர்கள் ஜோதிடம் வந்து தொடங்கி, அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அங்க போய் செய்வினை, பேய் அப்படின்ற மாரி. அதாவது இது சிம்பிள். ஒருத்தன் செய்வினை வைக்கிறது ஒரு செய்வான். அவன்ட ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்து அத எடுக்கிற மாதிரி செய்வான். இவன் ₹50 இவன் ₹55 கேட்பான்னு நெனைக்கிறேன். அப்படி ஏதோ நடக்க போகுது. அதனால சனம் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தையும், பிரச்சனைக்குரிய சில விடயங்கள் அல்லது பார்க்கிறேன் தொடர்ந்து அதே இதுக்குள்ளேயே சுத்தி, சுத்தி, சுத்தி இருக்கிற அந்த குப்ப தனத்தையும் வந்து அ இதன்ன இல்லன்னு சொல்லி நம்ம அதுதான் கேன்சர். அ இல்லைன்னு சொல்லி சொன்னா, இந்த மாரி தான் வந்து ஒவ்வொரு காலம் இழப்புகள சந்திக்க போறோம். இது எங்கேயோ யாருக்கோ நடந்துட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நாளுமே போகாமல், நீங்கள் வந்து அதுக்குள்ள வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காரணம், இது எங்களுக்கு நாங்களே தான் வந்து இங்க செய்வினை செய்து கொள்றோம். அதான் உண்மை. இங்க அடுத்தவனுங்களுக்கு செய்வினை வைக்கிறது இல்ல. இந்த மாரி வாழைக்க எங்களுக்கு நாங்களே செய்வினை வச்சுக் கொள்றோம். அது எங்களுக்கு நாங்களே செய்வினை வச்சு தான் எங்களுக்கு கேன்சர் வருதுன்னு நாங்க நம்பிட்டோம்னாலே காணோம். இங்க அதுதான் நடக்குது. அப்ப எங்களுக்கு நாங்களே எதுவுமே செய்யாவிட்டாலே, இந்த வருத்தங்கள், துன்பங்கள் அல்லது வேற துயரங்கள் எதுவும் வரப்போறதில்ல. உங்களால மற்றவன நம்பியலாம் இருக்குது, இந்த உலகத்த நம்பியலாம் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, உங்கள தான் பிரச்சனை. இதுதாங்க அடிப்படை. அத நீங்கள் தான் சரி பண்ணிக் கொள்ளணும். இத விட்டுட்டு நீங்க அடுத்தவனுக்குள்ளேயே போய் அ தோண்டிக் கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அல்லது அடுத்தவனையும் இழுத்துக் கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற துன்பம் இன்னும் கூடிடும். கிட்டத்தட்ட கேன்சர் மாரி குணப்படுத்த முடியாத அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்றதிலேயே அர்த்தம் இல்ல. அதுக்கு இந்த மாதிரியே போய்க் கொள்ளலாம்ன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கோவமான விஷயம் தான். ஆனாலும் பல இடங்கள்ல இதே மாரி சம்பவங்கள் ஏற்கனவே கேட்டுருக்கிறோம். ஆனா நாங்க அத பத்தி கதைக்கிறதே இல்ல. ஆனா இந்த தகவல் கேட்கணும்னா கட்டாயம் இந்த கோவத்த உங்களோட வழி காட்டியே ஆகணும். சமூகம் சுத்தி முன்னுக்கு இருக்கிற சமூகத்திட்ட காட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விடயத்த சொல்றோம். அ எங்க சேனலுக்கும் கொஞ்சம் வியூ வரணும்டாப்பா. யாரோ கண் வச்சுட்டாங்க போல இருக்கு. அதான் செய்வினா செய்றாங்க போல இருக்குது. பாப்போம். நன்றி.